அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம் கரண்ட் அஃபேர்ஸில். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிஆர்பிஎஃப் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அதோட டைரக்டர் ஜெனரலாக யார் வந்திருக்காங்க அப்படிங்கிறத கொஸ்டின். ஸோ யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஆக்டிங் டைரக்டர் ஜெனரல் அப்படிங்கிறத அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா விதுல் குமார் அப்படிங்கிறவர் தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ ராகுல் நவீன் பார்த்தோம்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ஹெட்டாக இருந்திருப்பார். அடுத்தது பார்த்தோம்னா என்எஸ்ஜியோட ஃபார்மர் டைரக்டர் ஜெனரல் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நளின் பிரபத். விக்ரம் மிஸ்ரி நமக்கு ஃபாரின் செக்ரட்டரியாக வந்து இருக்கார். சரிங்களா? ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிஆர்பிஎஃப் அப்படின்னா விதுல் குமார். அடுத்தது Indian Army has installed சிவாஜி ஸ்டாச்சு இன் விச் பிளேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்தியன் ஆர்மி வந்து சிவாஜியோட ஸ்டாச்சு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ எங்கே அப்படின்னா இந்தியா சைனா பார்டர் பக்கத்தில் இந்த பாங்காங் லேக் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து டிஸ்பியூட்டட் ரீஜனாகவே அடிக்கடி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாங்காங் லேக்கில் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சிவாஜி ஸ்டாச்சு அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது consider the following statements about Jimmy Carter. 39th President of America, Carterpuri is a village in Haryana named after him அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அமெரிக்காவோட 39th பிரசிடென்ட்டா அப்படின்னு கேட்டால் கரெக்டு தான். ஜிம்மி கார்ட்டர் இப்போ ரீசெண்டாக இறந்துட்டார். 100th ஏஜில் வந்து அவர் இறந்திருக்கார். ஸோ 39th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கரெக்டு தான். அடுத்தது கார்ட்டர்புரி இஸ் அ வில்லேஜ் இன் ஹரியானா நேம்ட் ஆஃப்டர் ஹிம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி தௌலத்பூர் அப்படிங்கிற வில்லேஜ் தான் இது. ஓகேங்களா? ஸோ தௌலத்பூர் அப்படிங்கிற வில்லேஜ். இவர் வந்து ஆக்சுவலி ஜிம்மி கார்ட்டர் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு விசிட் பண்ண 3rd அமெரிக்கன் பிரசிடென்ட்டாக இருப்பார். ஓகேங்களா? ஸோ 3rd அமெரிக்கன் பிரசிடென்ட் டு விசிட் இந்தியா. ஸோ இவர் வந்து தௌலத்பூரை விசிட் பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அந்த ஊருக்கு கார்ட்டர்புரி அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள்லாம் பேர் மாற்றி வச்சிருப்பாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்டு தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது consider the following statements. Chandrababu Naidu tops the list of wealthiest chief minister. Mamata Banerjee ranks last in the list of wealthiest chief ministers அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேஷோட சீஃப் மினிஸ்டர் கரெக்ட் தான். வெல்த்தியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். மம்தா பானர்ஜி வெஸ்ட் பெங்காலோட சீஃப் மினிஸ்டர். இவங்க தான் இந்த வெல்த்தியஸ்ட் சீஃப் மினிஸ்டர் லிஸ்ட்லேயே கடைசியில் இருக்கிறவங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? லாஸ்டா who is appointed as the governor of மணிப்பூர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கவர்னர் ஆஃப் மணிப்பூர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் குமார் பல்லா. சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.